இன்னைக்கு ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சரோட ரிசப்ஷன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாளில் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு முக்கியமான பார்சல் ரிசீவ் பண்ண போயிருந்தேன். போகும்போது நம்ம கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் போகிற வழியெல்லாம் நின்று போக வேண்டியதாக ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மழை விட்டு விட்டு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அடிச்சா கூட ஈஸியாக அதை தாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அந்த மழை பெஞ்சா 1 மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு 2.5 மணி நேரம் ஆயிடுது. ஒரு வழியாக பார்சலும் கலெக்ட் பண்ணிட்டேன். என்ன ப்ரோ வெங்காயத்தை வாங்கி நிற்கிறீங்கன்னு கேட்காதீங்க. அது என்னங்கிறத நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் அடிக்காத வேலை முடிஞ்சோன்னு அடிக்குது பாருங்க. இது மூலமா என்ன தெரியுது? உங்களோட கோலை ரீச் பண்ணுற வரைக்கும் தான் எல்லா கஷ்டமும். அதுக்கப்புறம் ரீச் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில வெளிச்சம் பிறக்கும். அந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் நம்ம நண்பர் புவின் தான். ஹாப்பி மேரிட் லைஃப் பிரதர். அப்படியே அங்கே முடிச்ச கையோட யோகி ப்ரோ மீட் பண்ணியிருந்தேன். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய ஐடியா ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த ஃபிட்னஸ் கம்யூனிட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும்னா ஐடியா ஷேரிங்கை தவிர வேற எதுவும் இதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. அதனால தெரிஞ்ச விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓலா புக் பண்ணி வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். 1 கிலோமீட்டர் முன்னாடியே இறங்கிட்டேன். எதுக்காகனா ஆக்டிவ் ரெஸ்டே 2 கிலோமீட்டர் நடக்கிறது வழக்கம். அந்த 2 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்காக முன்னாடியே இறங்கிட்டேன். இப்படியே போனால் வீட்டுக்கு ஈஸியாக போயிடலாம். அதனால சுற்றிட்டு போனால் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 1000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணிடலாம். ஸோ வீட்டுக்கிட்டக்க வந்துட்டேன். 3000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. கொஞ்சம் தூரம் நடந்துட்டு திருப்ப வீட்டுக்கு வந்துட்டேன். ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லாமே எனக்கு தான் தெரியுங்கிற எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் நான் கற்றுக்க போகிறேங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இது மூலிமா ஏற்படும். நன்றி.